ஓஹோ, பணத்தை இங்கதான் ஒளிச்சு வைக்கிறியா? வெய்யி வெய்யி. எங்களுக்கு தெரியாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நீ ஏன் எதிர்க்க நின்னு இப்படி பயமுறுத்துற? ஏன் பாட்டி திருட்டுத்தனமா என்ன ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்க? சும்மா நம்பிட்டேன். போதும், நிறுத்துறியா? ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன பாட்டி, ஏதோ பிளான் பண்ற போல? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சும்மா வீடெல்லாம் சுத்தமா இருக்கான்னு செக் பண்றேன். ஏன்னா வீட்டுக்குள்ள ஒட்டடையெல்லாம் அண்ட விடக்கூடாது பாரு. பாட்டி, முதல்ல உன்ன அண்ட விடுறதே பெரிய தப்பு. இதுல நீ ஒட்டட அண்ட விடக்கூடாதுன்னு சொல்றியா? ஏய், என்னடி ரொம்ப வாய் நீளுது? பாட்டி, தப்பா சொல்ற. வாய் நீள்றது உனக்குதான். எனக்கு எப்பவுமே கை மட்டும்தான் நீளும். நீட்ட கைய அப்படியே புடலங்கா ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சு நறுக்கு 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 நறுக்கிடுவேன். சரி சரி, நீ எதை வேணா நறுக்கிக்கோ. முதல்ல மீனாட்சி அக்கா கிட்ட போய் உடம்பு வலிக்குதுன்னு சொன்னேன்னு வையேன், ஒரு கஷாயம் வச்சு குடுப்பா. அது வாங்கி குடி, உடம்பு வலி எல்லாம் சரியாயிடும். சரியா? ஏய், எனக்கு தான் உடம்பு வலியே இல்லையே. நான் எதுக்கு உங்க அக்கா போட்டு தர கன்றாவி கஷாயத்தை குடிக்கணும்? தேவைப்படும் பாட்டி. ஏன்னா எப்படியும் இன்னைக்கு ஏதோ நீ பண்ண போற. நான் உன்னை அடி பொல பொலன்னு பொலந்து எடுக்க போறேன். அப்போ உனக்கு உடம்பு வலி வரதானே செய்யும். பாட்டி, ரொம்ப முறைக்காத. ஏதோ இது வரைக்கும் அடி வாங்காத மாதிரி முறைக்கிற. அதுக்கப்புறம் ரொம்ப மிட் நைட்ல எல்லாம் எழுப்பி என்ன அடி குடுக்க வச்சிராத. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா பிளான் பண்ணு. சரியா? பாய். ஏய், யாருக்கு யார் அடி குடுக்கறான்னு இன்னைக்கு பாக்கறேன்டி. கிழவி, இன்னுமா நீ போகல? ஐயோ அம்மா. மாமா, என்ன மாமா வந்ததும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உட்காருவீங்க, பேசாம வந்து உட்கார்ந்திருக்கீங்க? மாமா எந்திரிங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. எந்திரிங்க. போறேன் சக்தி, நீ போ. இப்படி சொன்னால நீங்க கேட்க மாட்டீங்க. எழுந்திருங்க, எழுந்திருங்க, எழுந்திருங்க. மாமா, என்னாச்சு மாமா? மாமா, மாமா, மாமா. மாமா என்னாச்சு மாமா? ஏன் முகல்ல அடிபட்டிருக்கு? மாமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, லைட்டா எரியும். மாமா வலிக்குதா? நிறைய வலிக்குது சக்தி. ஆனால் வலி எல்லாம் மனசுக்குள்ளதான். உன்னை எத்தனையோ தடவை திட்டியிருக்கேன், உதாசனப்படுத்தியிருக்கேன். ஆனால் எதுவுமே கொஞ்சம் கூட நடக்காத மாதிரி எப்படி சக்தி உன்னால் என் மேலே அன்பாக இருக்க முடியுது? இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. உன் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கிறது தான் இதுக்கான பரிகாரம். மாமா இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. மாமா எப்படி மாமா அடிபட்டுச்சு? மாமா சொல்லுங்க மாமா, எப்படி மாமா அடிபட்டுச்சு? ஒன்றும் இல்லை சக்தி, கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டீங்களா? ஆமாம். மாமா பொய் சொல்லாதீங்க மாமா, அது உங்களுக்கு வரவே வராது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், பொய் சொன்னா உங்க முகமே காட்டி கொடுத்துருன்னு. இல்லை,
நிஜமாவே நான் கீழே தான் விழுந்தேன். ஏன் மாமா நீங்க கீழே விழுந்து அடிபடுறதுக்கு நீங்க பைக் ஓட்டுனீங்களா இல்ல சைக்கிள் ஓட்டுனீங்களா? மாமா நீங்க உண்மையை சொல்லலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட போய் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சக்தி, சொல்லுங்க மாமா. பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாயே. தோ உடனே எடுத்துட்டு வரேன் மாமா. மாமா இந்தாங்க சாப்பிடுங்க. தண்ணி கொடு மொதோ. மாமா வலிக்குதா? இல்ல சக்தி, பரவாயில்ல கொடு. இருங்க நான் ஊட்டி விடுறேன். சக்தி, சக்தி பரவாயில்ல கொடு, நான் சாப்பிடுறேன். மாமா அதான் நான் ஊட்டி விடுறேன்னு சொல்றேன்ல, நீங்க சாப்பிட மட்டும் செய்யுங்க. காட்டுற செல்லம். என்ன? அது ஏதோ ஃப்ளோல வந்துருச்சு மாமா. நீங்க சாப்பிடுங்க. கட்டுங்க. அப்படிதான் மாமா. கட்டுங்க. குட் பாய். சக்தி போதும் சக்தி. மாமா அப்படிலாம் சொல்லக்கூடாது, மொத்தமா ஃபுல்லா சாப்பிடணும், ஓகேவா? சக்தி போதும் சக்தி. மிச்சம் வைக்காம மொத்தமா சாப்பிடணும். கட்டுங்க. குட் பாய். முடிஞ்சு போச்சு. மாமா தண்ணி கொடுங்க. மாமா திரும்புங்க. ஏய் சக்தி, என்னது? நான் என்ன குழந்தையா? வாயெல்லாம் தொடச்சு விடுறேன். மாமா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மீச தாடி வச்சு குழந்தைதான். சக்தி, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இனிமே இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நானே பாத்துக்கிறேன்னா? காயம் ஆற வரைக்கும் எல்லாத்தையுமே நான் தான் பாத்துப்பேன். ஐயோ 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 ஐயோ! ஏன் எப்ப பார்த்தாலும் ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. ஐயோ அதை ஏமா கேக்குறேன்? அந்த கன்றாவிய என் கண்ணால பார்க்க முடியல. அந்த சிவா பயலுக்கு நெத்தியில அடிபட்டுச்சுல்ல, அதுக்கு மருந்து போடுறேன்னு அந்த சக்தி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காமா. என்னால அதை பார்க்கவே முடியலமா. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நாம அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சா அவங்க நெருக்கம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கே. ஏமா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னத்தம்மா அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுமா. முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கத்தை குறைச்சு அவங்கள பிரிக்கணும். அதுக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும். என்னம்மா சொல்ற? எனக்கு நெஞ்சு வலி, உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீ எல்லாரையும் இங்க வர வச்சிரு. டாக்டருக்கும் ஃபோன் பண்ணிடு. நானும் அதே மாதிரி நடிக்கிறேன். எல்லாரும் இங்க வந்த உடனே நீ நைஸா போய் கோதாவரிக்கு கொடுக்கறதுக்காக சிவா வச்சிருக்கான்ல, அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துரு. இதுதான் பணத்தை எடுக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி. அம்மாடி, ஐடியா என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா அறுத பழசா இருக்கேம்மா. அம்மா, ஐடியா பழசோ புதுசோ அது நமக்கு இப்ப தேவையில்லை. நமக்கு வேண்டியது பணம். நீ போய் எல்லாரையும் வர சொல்லு. சரிம்மா, நான் எல்லாரையும் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இப்பவே நடிக்க ஆரம்பிச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் முதல்ல கூட்டிட்டு வா. சரி சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். x² + y². ஐயோ, ஒரே ஹோம்வொர்க்கா கொடுத்து கொள்றாங்க. துர்கா, ஸ்கேல் இருந்தா கூட. என்கிட்ட இல்ல. குட்ரி, இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா வேணும். முடியாது, நீ வாங்கினா திருப்பி தர மாட்ட. ஹே, திருப்பி தர மாட்டேனா? ஹே, நான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டி. நான் என்ன காலேஜ்க்கா போறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எதை வாங்கினாலும் திருப்பி தர மாட்டற, அதனால நான் கொடுக்க மாட்டேன். பொடி கொஞ்சம் பிஸ்னாரி. துர்கா, அதோ வந்துட்டமா. ஸ்கேல
தர மாட்டாளாம்ல, நீ என்ன தர்றது? நானே எடுத்துக்கிறேன். என்னது இது? சென்ட் பாட்டில் மாதிரியே இருக்கு. என்ன சென்ட்டா இருக்கும்? ஏய் என்ன பண்ற என் பேக்ல? ஏய் என்னடி இது? அது நைட்ரஸ் ஆக்சைடு. அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு தெரியாதா? ஏய் ரொம்ப சிரிக்காத, என்னன்னு சொல்லு. அதுக்கு பேர் தான் லாஃபிங் கேஸ். ஓ இதுதான் லாஃபிங் கேஸா? ஏய் அப்ப என்கிட்டயே இருக்கட்டும்டி. அதெல்லாம் தர முடியாது. ஏய் குடிடி. ஏய் நாளைக்கு எனக்கு பிராக்டிகல். அதெல்லாம் தர முடியாது. இத எடுத்து போலனா என்ன சேர்த்து சேர்த்து தர முடியாது. ஏய் இல்லடி அனு. ஏய் அனு. ஏண்டி மூதேவிங்களா, பார்த்து வர மாட்டீங்களா? மூஞ்ச பாரு, நல்லா மூஞ்சிரு மாதிரி. கண்ட கழுசாடைங்க எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டு ஏன் உசுர வாங்குதுங்க? ஏன் பார்த்து வர மாட்டீங்களா நீங்க? அவளம் பாரு. சாரி பாட்டி, ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆமாடி, என் வழிய நீ போக்கிடுவியா? ஒரே நிமிஷத்துல போக்கிடுவேன் பாட்டி. ஒரே நிமிஷத்துல எப்படி? டன்டடன். இந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரேவை அடிச்சா உடம்புல இருக்கிற வலிலாம் இப்படின்றதுக்குள்ள போய்டும் பாட்டி. அப்படியா? அடியே குடு, எனக்கு அடிக்கடி தேவைப்படும். என்ன பண்ண போறீங்க? உடம்புல அடிச்சுக்க போறேன். லூசா பாட்டி நீ? இது உடம்புல அடிக்கணும்னு சொன்னனா? அப்படியே குத்துறனா? என்னடி மரியாதை இல்லாம பேசுற? சாரி பாட்டி, இத உடம்புல அடிக்க கூடாது. வேற எங்க அடிக்கணும்? இத அடிக்கவே கூடாது பாட்டி, மோந்து தான் பார்க்கணும். ஓ, மோந்து பார்க்கணுமா? மோந்து பார்த்தாலே வலி போயிடுமா? ஆமா பாட்டி, இதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். சரி, நான் மோந்து பார்க்கறேன். என்னடி திருப்பி திருப்பா வருது? மாமா என்ன ஆச்சு பாட்டிக்கு? ஏய், நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் என்ன தெரியும்? இருங்க பார்த்து சொல்றேன். சக்தி, என்னன்னு கேட்டியா? அப்படி என்ன காமெடிக்கு பாட்டி இப்படி சிரிக்குது? நம்ம எல்லாரும் பாட்டி காமெடி பண்ணி தான் சிரிப்போம். ஆனா பாட்டியே இப்படி சிரிக்குதுன்னா அப்படி என்ன காமெடி நடந்ததுன்னு தெரியலையே. மாமா டிவில ஏதாவது சந்தான காமெடி பார்த்து சிரிச்சிருக்குமோ? ஏய், அவரே ஹீரோவாய் பல வருஷம் ஆச்சு. இப்ப அவர் காமெடி ரோல் எல்லாம் பண்றது இல்ல. ஏன் ஹீரோவா நடிச்ச காமெடி பண்ண கூடாதா? ஏன் நீங்க பண்ணல? ஏய் சரி, அதெல்லாம் விடு. முத என்னன்னு பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. பாட்டி, பாட்டி என்னன்னு சொல்லிட்டு அதை சரிங்களா, நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல. சொல்ல சொல்ல சிரிச்சுக்கிட்டு. மாமா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல பாட்டியோட சிரிப்பை நிப்பாட்டுவோம். இருங்க. என்ன இந்த கிள்ளி கிள்ளியும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கு? ஐய மாமா, இது வேலைக்கு ஆவற மாதிரி தெரியல. நீங்களே வந்து என்னன்னு கேளுங்க. பாட்டி எதுக்கு சிரிக்கிறீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அம்மாக்கு அம்மாக்கு என்னாச்சு? நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்காடா. ஏய் சக்தி, நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? பாட்டி, பாட்டி, பாட்டி நீ என்ன லூசா? அம்மாக்கு நெஞ்சு வலினா இப்படி சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருக்க? உன்னையெல்லாம் இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஏதோ நடக்குது, ஆனா என்னன்னு தான் தெரியல. அம்மா பாதி சில்லறை எடுத்து ஒளிச்சு வச்சிராத, அப்பாக்கு நாளைக்கு தேவைப்படும். ஏய், அதெல்லாம் நீ பண்ற வேலைடி, நான் பண்ண மாட்டேன்.
ஏய் அத்தைக்கு என்னாச்சு? ஏண்டி இப்படி சிரிக்கிறாங்க? ஒருவேளை பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சோ? ஐயோ அம்மா, பார்த்தா அப்படி தெரியலம்மா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஐயையையையையோ. என் பொண்ணுக்கு அத்தைக்கு என்னாச்சு? ஐயோ பாட்டி, அத்தைக்கு என்னாச்சு? என் பொண்ணுக்கு ஐயோ சிரிக்காதீங்க பாட்டி, என்ன கண்டாடி? அத்தைக்கு என்னாச்சு சொல்லுங்க. நெஞ்சு வலி. வலியில துடிச்சிட்டு இருக்கா. சீரியஸா. ஐயோ ஐயோ, பாட்டி எதுக்கு பாட்டி இப்படி உளர்ற? நான் வளரலடி. நிஜமா தான் சொல்றேன். என் பொண்ணு அங்க நெஞ்சு வலியில துடிச்சிட்டு இருக்கா. ஐயோ என்ன சொல்றீங்க அத்தை? ஐயோ பாட்டி, அறிவு இருக்கா உங்களுக்கு? அது இப்படியே சிரிச்சிட்டு சொல்வாங்க. லூசு. நான் லூசா? ஐயோ அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னமாச்சு? பாட்டி ஏதோ நெஞ்சு வலின்னு சொன்னாங்க, என்னாச்சுமா? அண்ணி என்னாச்சு அண்ணி? அம்மா அம்மா என்னாச்சுமா என்னம்மா சொல்லுங்கம்மா. அம்மா என்னால முடியலப்பா. அம்மா அத்தை, அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா என்னமாச்சு? சுபத்ரா, என்னமாச்சு உனக்கு? உன்னை இந்த நிலமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்ன இந்த லூசு கிழவி சிரிச்சுக்கிட்டே இருக்கு? ஐயோ 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 என் பொண்ணுக்கு நெஞ்சு வலிக்குது. என்னாச்சு இந்த அம்மாக்கு? லூசு மாதிரி சிரிக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்களோ? பாட்டி கொஞ்ச நேரம் வாயை மூட்டு சும்மா இருங்க பாட்டி. அம்மாக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நாங்களாம் பயந்துட்டு இருக்கோம், நீங்க அங்க நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. அம்மா அம்மா என்னாச்சுமா? இல்லப்பா முடியல. அம்மா வாங்கம்மா ஹாஸ்பிட்டல் போலாமா? வேண்டாம் சிவா, என்னாச்சுன்னு தெரியல, நெஞ்செல்லாம் வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், டாக்டர் இங்க வர சொல்லு. மாமா நானே பண்றேன் மாமா. பண்ணு சக்தி, சீக்கிரம் சீக்கிரம் கால் பண்ணு. அம்மா ஒன்னும் ஆகாதுமா. சக்தி கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுமா. டாக்டர் வர சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே அத்தைக்கு நெஞ்சு வலியா இருக்குமோ? டாக்டர், நான் சக்தி பேசுறேன். சொல்லுங்க மேடம். அத்தைக்கு கொஞ்சம் சிவியரா நெஞ்சு வலி வந்திருக்கு. உடனே வர முடியுமா? உடனே வரேன். ஓகே. அண்ணி வாங்க கொஞ்சம் டாக்டர். பொறுத்துக்கோங்க அண்ணி, டாக்டர் இப்ப வந்துருவாங்க. டாக்டர் அம்மாக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க ஓகே. டாக்டர். வாங்க 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 டாக்டர்மா உட்காருங்க. என் பொண்ணை நல்லா கவனிச்சுக்குங்க, கவனிச்சுங்க. மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. பெயின் அதிகமா இருக்கா மேடம்? ஆமா. ஓமா. நல்லா கவனிங்க டாக்டர். பாட்டி கொஞ்சம் சும்மா இருக்கியா? நல்லா கவனிங்க டாக்டர். என்னாச்சு இந்த அம்மாக்கு? ஓமா போமா. என்னன்னு பாட்டி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு? தெரியலையேக்கா. அம்மா பாட்டி பாட்டி இப்படி வாங்க, வாங்க பாட்டி. பாட்டி பாட்டி சிரிப்பை நிப்பாட்டு பாட்டி.
அம்மா. ஓ. ஐயோ. பாட்டி போம்மா. பாட்டி கொஞ்சம் சிரிப்பு நிப்பாட்டு பாட்டி. சிவா, அம்மா இங்க நின்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வெளியில நிக்க சொல்லுப்பா. இந்த கூட்டிட்டு போறேம்மா. பாட்டி வா பாட்டி. பாட்டி வா பாட்டி. போய் பணத்தை எடு. பாடா. பாட்டி நீ இரு, நானே போயிடுறேன். பாட்டியை ஏதோ தனியா அனுப்புற மாதிரி இருக்கே. சத்தி இரு. சத்தி எங்க போற? இதோ வந்துடுறேன் மாமா. சத்தி ஒரு நிமிஷம் இரு. டாக்டர் அம்மா செக் பண்ணிட்டு இருக்காங்களா, என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு போலாம். இத நாக்கு கடியில வச்சுக்கோங்கம்மா. வைங்க. டாக்டர் ஹார்ட் அட்டாக்லாம் இல்ல, பயப்படாதீங்க. சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான். டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன். மறுபடியும் பெயின் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க, பாத்துக்கலாம். சரி டாக்டர். டேக் கேர்மா. ஐயோ, சிரிப்படக்க முடியலையே. ஐயோ, எங்க வச்சா? சிரிப்படக்க முடியலையே. ஐயோ, ஐயோ, சிரிப்படக்க முடியலையே. இல்ல இல்ல இல்ல. இருக்கு இருக்கு. கிடைச்சிருச்சு 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 கிடைச்சிருச்சு. மடம் கிடைச்சிருச்சு. மா 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 அம்மா மா. ஏம்மா, யாரும்மா இவனுங்க? கும்பலா வந்து கூப்பிடுறானுங்க. யாருக்கு தெரியும்? போய் யாருன்னு பாரு. ஒருவேளை நன்கொடை ஏதாவது வசூலிக்க வந்திருப்பானுங்களோ? நன்கொடைக்கா இருந்தா வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடு. சரிம்மா. ஏப்பா, யாருப்பா நீங்கெல்லாம்? உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? அம்மா, இங்க கோதாவரிங்கிறது யாரு? கோதாவரியா? அவளை எதுக்குப்பா கேக்குறீங்க? நீங்கெல்லாம் யாரு? நாங்க கல்யாண மண்டபத்துல இருந்து வரோம்மா. ஓ, மண்டபம் புக் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வீடியோ கவரேஜ், இவர் கேட்டரிங் சர்வீஸ் செய்கிறவர், இவர் மேலே வாசிக்கிறவர். அட்வான்ஸ் வாங்குறதுக்காக வர சொல்லியிருந்தாங்கம்மா. ஓ, அட்வான்ஸ் வாங்க வந்திருக்கீங்களா? அவ காசை மூட்டையில கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கா. வாங்க வாங்க வாங்க. ஆ யார் இவங்கெல்லாம்? இவங்க தான் கல்யாணத்துக்கு மேலதாளம், சமையல், பந்தக்கால் நடுறதுக்கு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு வந்திருக்காங்கம்மா. ஓ, என்னப்பா அப்படியே நிக்கிறீங்க? இந்த அம்மா தான் இந்த வீட்டு மகாராணி, மாப்பிள்ளையோட அம்மா. வணக்கம்மா. அம்மா, நீ போய் கோதாவரி வர சொல்லு. சரி சரி. அவ வரா. வாங்க வாங்க. வணக்கம்மா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அம்மா, நீங்க தானே அட்வான்ஸ் வாங்கறது வர சொன்னீங்க. ஆமா, சொன்னேன்ல, மறந்தே போயிட்டேன். ஏன் கோதாவரி, ஆரம்பமே மறதியா இருக்கே, இன்னும் போக போக வேலைங்கெல்லாம் அதிகமாகுமே, அப்ப என்ன பண்ணுவ? இல்ல அத்தை, இன்னைக்கு தான் ஏதோ மறந்துட்டேன். மத்தபடி எனக்கு மறதியெல்லாம் இல்ல. கல்யாணத்துல பாருங்க நீங்க எப்படி பம்பரமா வேலை செய்யறேன்னு. உன்னை பம்பரமா சுத்த விடுறது தாண்டி எங்க வேலையே.
ம், சரி இவங்கெல்லாம் எப்படி கல்யாணத்துல நல்லா வேலை செய்வாங்களா இல்ல மண்டபத்தை பெருசா பார்த்துட்டு மத்ததெல்லாம் சிம்பிளா முடிச்சிடுவியா? கல்யாணம் நல்லா தடபடலா இருக்கணும். என்ன கோதாவரி? அத்தை, ஆளுங்களை எல்லாம் பார்த்து பார்த்து தான் வரவழைச்சிருக்கோம். இவங்க எல்லாருமே பெரிய பெரிய வீட்டு விசேஷத்துல செஞ்சவங்க. நீங்க கவலையே படாதீங்க. ம், நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? இவங்க நல்லா செய்யலன்னா நீ தான் கவலைப்பட போற. கவலைப்படாதீங்க அத்தை. அந்த சிவனே எங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு எந்த குறையும் வராது. ம், ம். அத்தை, யார் இவங்க எல்லாம்? நம்ம கல்யாண வேலைக்காக வந்திருக்காங்கம்மா, அட்வான்ஸ் வாங்குறதுக்கு. கொஞ்சம் இருங்க, போய் பணத்தை கொண்டு வரேன். பாத்தியம்மா இந்த கோதாவரிய? சிவா கூட இருக்காங்கறத எவ்வளவு நாசுக்கா சொல்லிட்டு போறா பாரு. போடி போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சிவனே அலறி அடிச்சுட்டு ஓட போறான். ம், அம்மாடி அம்மாடி, அவங்க அவஸ்தைப்படுறத நான் என் கண்ணால பார்க்கணும். போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. போ. நீங்கெல்லாம் இங்கேயே இருங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு பணம் கிடைச்சிடும். சரிங்கம்மா. லூசு பயிலுங்க. நான் சொல்றத நம்பி சரின்னு தலையாட்டாளுங்க. ஆமாம் ராஜேஷ், கண்டிப்பாக டிலே ஆகும். அது மட்டும் கொஞ்சம் எல்லா ஸ்டாஃப்டையும் பேசிடுங்க. மாப்பிள்ளை, அத்தா ஒரு நிமிஷம். ராஜேஷ், நான் ஒரு நிமிஷம் திரும்ப கூப்பிட்றேன். சொல்லுங்க அத்தா. கீழே கல்யாணத்துக்கு மேளதாளம் வாசிக்கிறவங்க, சமையலுக்கு ஆர்டர் எடுக்கிறவங்க, பந்தக்கால் நடுறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அத்தை, அவங்க கிட்டலாம் நீங்களே பேசிடுங்க. நான் வந்து என்ன பேச போகிறேன்? அதுவும் இல்லாமல் இதை பற்றிலாம் எனக்கு எதுவும் பெருசாக ஐடியா கிடையாது. பெரியவங்க, உங்களுக்கும் மாமாக்கும் எல்லாமே தெரியும். நீங்கள் பார்த்து பேசினாலே போதும். இல்ல மாப்பிள்ளை, நான் ஏற்கனவே அதெல்லாம் பேசியாச்சு. அப்புறம் என்ன அத்தை, பேமெண்ட் ஏதாவது அதிகமாக கேட்குறாங்களா என்ன? இல்ல, அதுவும் பேசியாச்சு. அப்புறம் என்ன அத்தை? பேசின பேமெண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். ஐயோ அத்தை, சாரி, மறந்தே போயிட்டேன். இருங்க, எடுத்துறேன். அத்தை, இன்னைக்கு நாள் நல்லா தானே இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ளை. நேரம் எங்களுக்கு தாண்டி நல்லா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. காணும் அத்தை. என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? பணத்தை காணுமா? எங்க வச்சீங்க? இங்கே தான் கொண்டு வந்து கபோர்டில் வச்சேன். எங்கே போச்சுன்னு தெரியலையே. மாப்பிள்ளை, வேற யார்கிட்டயாவது கொடுத்து வச்சிருக்க போறீங்க? இல்லை அத்தை, நான் உங்ககிட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுத்தப்போ நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நேராக கொண்டு வந்து இங்கே கபோர்டில் தான் வச்சேன். வேற எங்கேயும் போவும் இல்லை அத்தை. என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? பேசாம நான் நேத்தே வாங்கியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அப்பவும் பணம் காணாம தாண்டி போயிருக்கோம். மாப்பிள்ளை, இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி பாருங்களேன். தேடு.
மாப்பிள, பணம் எங்கேயும் போயிருக்காது. அப்புறமா நீங்க நல்லா தேடி பாருங்க. நான் வேணா அவங்கள நாளைக்கு வர சொல்லிக்கிறேன். ம், என்ன யோசிக்கிறீங்க மாப்பிள? என்னத்த? இல்ல, நான் வேணா வந்தவங்கள நாளைக்கு வர சொல்லிக்கிறேன். அதுக்குள்ள பணத்தை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ம், கண்டுபிடிப்பேன். சரிங்க அத்தை. ம், பார்க்கலாம். எங்க போச்சு? ச்சே. அம்மாடி, சக்சஸ். சிவா பணத்தை காணானதும் அப்படியே ஆடி போய் உட்காந்துட்டான். நல்லா வேணும் அவனுக்கு. அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணால அவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அம்மா, கோதாவரி வரா, கோதாவரி வரா. சமையல்லாம் நல்லா இருக்கும்ல? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு இருக்கிற மினிஸ்டர் வீட்டு கல்யாணத்துல கூட நாங்க தான் சமைக்கிறோம். ஆ, ம், மன்னிக்கணும், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என் வீட்டுக்காரர் பணம் வாங்கிட்டு வர்றதுக்கு தான் போயிருக்கிறாரு. ஃபோன் பண்ணேன், வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. அவர் வந்தது நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க இன்னைக்கு சாயங்காலமோ இல்ல நாளை காலையோ கூட வந்து வாங்கிக்கோங்க. என்னது, இன்னும் பணம் ரெடி ஆகலையா? ஐயய்யய்யய்யய்யய்ய, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. ஏண்டிமா கோதாவரி, பணம் ஏற்பாடு ஆயிடுச்சா? இல்ல இனிமேதான் நீங்க படத்துக்கு வீடு வீடா போய்? இல்ல, நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீடு வீடா போய் கடன் கேட்க போறீங்களோன்னு சொல்ல வந்தேன். நீ எப்ப பணத்தை ரெடி பண்ணி எப்ப கல்யாணத்தை பண்ணி 3 அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கே இவ்வளவு பிச்சு புடுங்களா இருக்கே, கல்யாணத்தை எப்படிதான் பண்ண போறியோ? கல்யாணத்துலயும் இதே மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பண்ணி எங்க மானத்தை வாங்கிடாதீங்க. எங்களுக்கு இன்னும் ஒரு கௌரவம் இருக்கு. அத்தை, யார் அத்தை உங்களா? ஆ, கல்யாண வேலைக்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்க வந்திருக்காங்க. அதான் நாளைக்கு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிவா, டேய் சிவா, பாத்தியாடா மாமியார் கறி பண்ண வேலைய? கல்யாணத்தை கிராண்டா பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப அட்வான்ஸ் குடுக்கறதுக்கு இந்த இழு இழுக்கிறாளே. இத பாரு, எனக்கு என்னமோ இவங்க சரியா பண்ணுவாங்கன்னு தோணல. நாளைக்கு கல்யாணத்துல ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா அது நமக்கு தான்ப்பா அசிங்கம். போன தடவை பண்ணப்பவே 1008 குழப்பம் வந்துச்சு. எல்லாத்தையும் உங்க அம்மா தான் சரி பண்ணா. கல்யாணத்துக்கான செலவு இல்லாம தனியா 5 லட்சம் செலவாச்சு. அதையும் உங்க அம்மா தான் கட்டுனா. இப்ப இந்த கல்யாணத்துலயும் இதே மாதிரி பண்ணா நாம எங்கப்பா போறது? இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு நாம ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்க முடியுமா? இத பாருமா கோதாவரி, உன்னால முடியலன்னா இப்பவே ஓப்பனா சொல்லிடு. எங்களால முடியல, நாங்க அந்த அளவுக்கு தகுதியானவங்க இல்ல, ஏன் புருஷன் அந்த அளவுக்கு செய்ய மாட்டார். அவரால ஒரு கோயிலையோ குளத்திலயோ வச்சுதான் கல்யாணத்தை செய்ய முடியும்னு சொல்லு. நாங்க என்ன கட்டாயமா படுத்தணும் இப்படித்தான் செய்யணும்னு? பேசாம உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போயேன்.
இல்ல அத்தை, கண்டிப்பா நாங்க சொன்ன மாதிரி செஞ்சுடுவோம். ஆமா, இதையே தான் ஆரம்பத்துல இருந்து செஞ்சிருவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஒண்ணு கூட நடந்த பாடே இல்லையே. பாட்டி, ம்? அதான் அத்தை செய்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அவங்க செய்ய மாட்டாங்கன்னு குத்தி காட்டிகிட்டே இருக்கீங்க? அவங்க கண்டிப்பா செய்வாங்கன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? ஆ? சொல்லுடா, உனக்கு எப்படி தெரியும்? இவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதே இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி வச்சிட்டு இருக்காங்க. தாலி கட்டும்போது மாங்கல்யம் வாங்கலன்னு மறுநாள் தாலி கட்ட சொல்லுவாங்களா? பாட்டி ரொம்ப ஓவரா பேசுது. வேற வருத்தப்படுறாங்க. இவங்க கண்டிப்பா செய்வாங்கன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. எப்ப மோளக்காரரே, நீங்கெல்லாம் கிளம்புங்க. இந்த அம்மா எப்ப பணத்தை ரெடி பண்றாங்களோ அப்ப வந்து அட்வான்ஸை வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணி எப்ப முழு காசையும் வாங்க போறீங்கன்னு தெரியல. போங்க போங்க. ஒரு நிமிஷம். இவ எங்க வந்தா? அம்மா, இந்தாங்கம்மா பணம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. எப்படி வந்துச்சு? காணாம போன பணம் சக்தி கையில் எப்படி? போச்சு. அந்த பணம் இவளுக்கு எப்படி கிடைச்சது? அம்மா, என்ன இதெல்லாம் வழக்கம் போல சொதப்பிட்டியா? இல்லம்மா, இந்த தடவை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சேன். இவ எப்படி எடுத்தான்னு தான் தெரியல. ஒண்ணு அம்மா, என்னம்மா அப்படி பாக்குற? இந்தா பணத்தை புடி. அதே கவர் தான். ஒருவேளை அத்தை சொல்லியிருப்பாங்களோ? அம்மா, என்னம்மா பாத்துட்டே இருக்க? வந்தவங்களுக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்து அனுப்பி வைமா. ம். சக்தி, இது புடி. தம்பி, நீங்க எவ்வளவு அட்வான்ஸ் சொன்னீங்க? 25,000 மேடம். ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. தேங்க்ஸ் மேடம். நீங்க 10,000 தானே சொன்னீங்க? ஆமாம்மா. இந்தாங்க. கொடுங்கம்மா. சந்தோஷமா. எல்லாம் நல்லபடியா சரி, பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். நல்லபடியா பண்ணிக்க. அப்புறம் என்ன, கல்யாண வேலைலாம் இனிதான் ஆரம்பிச்சாச்சு. சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சமையல் ஆர்டர்ல எப்போ என்ன வேணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம். சரிங்க, கண்டிப்பா. சரிங்கம்மா. வரேங்க அப்ப நாங்க மேடம். வரோம்மா. வரேங்க மேடம். அம்மா, இந்தா இனிமேவாவது இந்த பணத்தை பத்திரமா வை. இங்க வா. என்னம்மா? ஏன் சக்தி, இந்த படம் எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அம்மா, நேத்து பாட்டி எல்லாரும் அசந்த நேரமா பார்த்து இந்த பணத்தை எடுத்து ஒளிச்சு வச்சிருச்சு. எதுக்கு? வேற எதுக்கு? எல்லாமே கல்யாணத்துல குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தான்.
அது ஒரு பெரிய கதை. நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்பவாது இந்த பணத்தை பத்திரமா வைமா. ம். அத்தை இந்த பணம் எப்படி சக்தி கைக்கு போச்சு? ஐயோ அத்தை தான் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சா மாப்பிள்ள டென்ஷன் ஆயிடுவாரே. மாப்பிள்ள சக்தி உங்க ரூம்ல இருந்தா இந்த பணத்தை எடுத்திருக்கா. இவ்ளோ பணம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, நாங்க தான் கல்யாணத்துக்காக ரெடி பண்ணோம், மாப்பிள்ள கிட்ட இருந்தா பத்திரமா இருக்கும்னு சொல்லி நாங்க தான் கொடுத்து வச்சோம்னு சொன்னேன். அத்தை அவளுக்கு எதுவும் சந்தேகம் எதுவும் வரலையே? சே அதெல்லாம் எந்த சந்தேகமும் வரல மாப்பிள்ள. அவ இத நாங்க ரெடி பண்ண பணம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பாடா அது போதும் அத்தை. மாப்பிள்ள கொஞ்ச நேரத்துல எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு மாப்பிள்ள. அத்தை இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், நீங்களும் அதை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள. அம்மாடி அம்மாடி கோச்சிக்காதம்மா. இந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியலமா. என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு